இந்த கொஷினை பாருங்கள். இது 10th புக்லேருந்து கேட்டிருக்காங்க. 10th பாலிட்டி செகண்ட் லெசனில் பிரதம அமைச்சரை பற்றி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் கேபினெட் அமைச்சர், ராசாங்க அமைச்சர், இணை அமைச்சர், ஸோ அதிலேருந்து தான் இந்த கொஷின் கேட்டிருக்காங்க. அதாவது ஃபஸ்ட்டு என்னென்னா, சட்டமன்றத்திற்கு நிர்வாகிகளின் பொறுப்பினை கேபினெட் அமைப்பு வலியுறுத்துகிறது. கேபினெட் என்பது பிரதம மந்திரி மற்றும் முக்கியமான துறைகளை கொண்ட மூத்த அமைச்சர்களை கொண்டதாகும். பிரதம மந்திரி கேபினெட்டின் தலைவர் ஆவர். ஸோ இதோட புக் ப்ரூஃப் பார்க்கலாம். ஸோ நம்ம பார்த்த அந்த கொஷினோட புக் ப்ரூஃப் பாங்க. கேபினெட் பற்றி கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா, சட்டமன்றத்திற்கு நிர்வாகிகளின் பொறுப்பினை கேபினெட் அமைப்பு வலியுறுத்துகிறதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு கேபினெட் அமைச்ச அந்த டாப்பிக்கை பாருங்கள். நிர்வாகத்தின் மையக்கருவை உருவாக்கும். ஸோ மையக்கருனாலே என்ன, எல்லாமே இவங்க தான் எந்தெந்த துறைக்கு எந்தெந்த அமைச்சர்களை உருவாக்குவாங்க அப்படின்றது இந்த கேபினெட் அப்படின்றவங்க தான். ஸோ இந்த கொஷினை நம்ம நல்லா படித்தோம் இந்த டாபிக்னால் அந்த கொஷினை நம்ம கண்டிப்பாக அடிக்கலாங்க. ஸோ ஃபஸ்ட் கொஷினுக்கு இதிலே நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிது. செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா, கேபினெட் என்பது பிரதம மந்திரி மற்றும் முக்கியமான துறைகளை கொண்ட மூத்த அமைச்சர்களை கொண்டதாகும். ஸோ அதிலே இருக்குது, மூத்த அமைச்சர்களின் முறைசாரா அமைப்பை கேபினெட் ஆகும். கேபினெட் இது பிரதமரை பற்றி அப்படி தானே, கண்டிப்பாக அவர் தான் தலைவராக இருப்பார். ஸோ பிரதம மந்திரி கேபினெட்டின் தலைவர் ஆவார். அதுவும் கரெக்டு தான். ஸோ இதை நம்ம நல்லா படித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஒரு கொஷினு நம்ம அடிக்கலாங்க.